தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் ரம்லான் நோன்பு பிப்ரவரி 18 தொடங்குகிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரான் 3 நாள் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரானின் தூதரக ஆலோசகர் அரபு உலக நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரான்சின் அரசியல் சூழல் 2027 தேர்தலை நோக்கி மிகவும் தீவிரமாக உள்ளது. பிரான்ஸ் ரஷ்யாவின் தடை மீறல் ஷேடோ ஃபிளீட் எனப்படும் இரகசிய எண்ணெய் டேங்கர் ஒன்றை அபராதம் செலுத்திய பின்னர் விடுவித்துள்ளது. பரிசை ஊடறுத்து செல்லும் செயின் நதியின் நீர்மட்டம் உயர்வதால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு பாரிஸ் மூழ்கும் என்ற அச்சநிலை தோன்றியுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். என்ன பார்க்குறீர்கள்? விலை பார்க்காதேக்கோ. ரெட்புல் எல்லாம் வித்தியாசமான கூவா இருக்கும். விலையானால் உண்டு 24.89. இது அப்படி இது அப்படி இது அப்படி செவற. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்சில் ரம்லான் நோன்பு பிப்ரவரி 18 தொடங்குகின்றது. 18 புதன்கிழமை நோன்பு நேரம் காலை 6:30. மக்ரிப் நோன்பு முடிவு மாலை சுமார் 6:35. நோன்பு நேரம் சுமார் 12 மணித்தியாலங்கள். இஃப்தார் நோன்பு முடிந்த பின்னர் குடும்பத்துடன் அல்லது சமூகமாக ஒன்று கூடி உணவு உண்ணும் நேரம். மசூதிகளில் தாரா தொழுகை இரவில் நடைபெறும். இஃப்தார் விருந்து சமூக மையங்கள் அல்லது வீடுகளில் ஏற்பாடு செய்யப்படும். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரான் 3 நாள் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இந்த பயணம் ரஃபேல் போர் விமானங்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் AI தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகியவற்றை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அமைந்திருக்கின்றது. இந்திய அரசு 33.7 பில்லியன் யூரோ மதிப்புடைய 100க்கும் மேற்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் கடல் பாதுகாப்பு விமானங்கள் என்பவற்றை வாங்க தொடக்க ஒப்புதல் அளித்திருக்கின்றது. இந்தியா, பாகிஸ்தான், சீனா எல்லையில் தொடர்ந்து எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சவால்கள் காரணமாக விமானப்படையை வலுப்படுத்துதல் அவசியமாக உள்ளது. ரஷ்யாவை விட பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் இருந்து பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குவதை இந்தியா அதிகரித்து வருகின்றது. மேக்ரான், மோடி இருவரும் மும்பையில் நடைபெற்ற சந்திப்பில் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் என்பன குறித்து பேசியிருக்கின்றனர். இந்தியா பிரான்ஸ் உறவு வெகு வேகமாக வளர்ந்து வருகின்றது என்று எமனுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரானின் தூதரக ஆலோசகர்
அனி கிளேயர் லுஜாந்த்ரு இன்ஸ்டிடியூட் டு மொந்தராஃப் அரபு உலக நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஜக் லாங்குக்கு பதிலாக இந்த பதவியை ஏற்றுள்ளார். அரபு மொழி பேசும் இவர் மக்ரப் மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் நிபுணத்துவம் பெற்றவர். பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சரால் பரிந்துரைக்கப்பட்ட இவர் நிறுவனத்தின் நிர்வாக சபையால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இவர் இந்த உயர்ந்த பொறுப்புகளை ஏற்று நடத்துவதற்கு தேவையான அனுபவம், திறமைகள் மற்றும் உத்தி பார்வை கொண்டவர் என பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ தெரிவித்துள்ளார். இந்த நியமனம் பிப்ரவரி 17 அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் நிர்வாக சபையில் சவுதி அரேபியா, கட்டார், பலஸ்தீனம் போன்ற 7 அரபு நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட 7 நபர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த நியமனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரபுலக நிறுவனத்தின் புதிய தலைவராக அனி கிளேயர் லுஜாந்த்ரு பொறுப்பேற்றுள்ளார். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி மாத்தி விளாடலாம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சின் அரசியல் சூழல் 2027 தேர்தலை நோக்கி மிகவும் தீவிரமாக உள்ளது. எமனுவல் மேக்ரோன் தலைமையிலான அரசாங்கம் தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிள்மெண்ட் நேஷனல் மற்றும் அதன் தலைவர் மரீன் லூபென் ஆகியோரின் எழுச்சியை எதிர்த்து அவர்கள் ஆட்சிக்கு வருவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. பிரான்சை லூபென் கட்சி ஆட்சி செய்ய எடுக்கும் முயற்சிகள் தடுக்கப்படுகின்றன. மரீன் லூபென் மீதான வழக்கு அவரை 2027 தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழக்கச் செய்யும் அபாயத்தில் உள்ளது. அவருக்கு ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதி தவறான பயன்பாடு தொடர்பாக 2026 5 ஆண்டுகள் பொது வாழ்வில் இருந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மேல் முறையீடு தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கு முடிவு அவரது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.
பிரான்சின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனலின் வளர்ச்சியை தடுக்க பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை எமனுவல் மேக்ரோ மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக 2024 நடைபெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் ரசம்பிளமோ நேஷனல் கட்சி வெற்றி பெற்ற பின்னர் பிரான்சில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டது. இதன் விளைவாக மேக்ரோ புதிய பிரதமரை நியமிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ரசம்பிளமோ நேஷனல் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகள் இணைந்து மேக்ரோனின் அரசாங்கத்தை வீழ்த்தும் நிலை ஏற்பட்டது. மேக்ரோ அரசியல் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் புதிய பிரதமரை நியமித்திருந்தார். இதன் மூலம் 2027 தேர்தலுக்கு முன் பிரான்சை நிலைப்படுத்த முயல்கிறார். ரசம்பிளமோ நேஷனல் கட்சி பிரான்ஸ் அரசியல் அரங்கில் மிகவும் செல்வாக்கு பெற்று வருகின்றது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு சமூகங்களிடையே அதன் ஆதரவு அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக ஜோடா பாதல்லா இளம் வயதினரிடையே பிரபலமாகி வருகிறார். ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் வளர்ச்சியை தடுக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவை மேக்ரோ வலுப்படுத்தும் முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றார். குறிப்பாக உக்ரைன் போரில் பிரான்சின் பங்கு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தி வருகின்றார். மேக்ரோ 2027 தேர்தலுக்கு முன் அரசியல் மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகள் மூலம் ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் வளர்ச்சியை தடுக்க முயல்கின்றார் என செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன் விளைவாக பிரான்சின் அரசியல் சூழல் மிகவும் சிக்கலானதாக அமைந்திருக்கின்றது. மரின் லூபென் மீதான வழக்கு முடிவு 2027 தேர்தலின் போக்கு என்பன பிரான்சின் அரசியல் எதிர்காலத்தை பெரிதும் பாதிக்கும் என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். பிரான்ஸ் ரஷ்யாவின் தடைமீறல் ஷெடோ ஃபிளீட் எனப்படும் ரகசிய எண்ணெய் டேங்கர் ஒன்றை அபராதம் செலுத்திய பின்னர் விடுவித்துள்ளது. கிரிஞ்ச் டேங்கரை மத்தியதரை கடலில் ஜனவரி மாதம் பிரெஞ்சு படைகள் பிடித்து மாசை துறைமுக நகரத்துக்கு கொண்டு சென்றனர். ரஷ்யாவின் வடக்கு பகுதியான முர்மான்ஸ்கில் இருந்து புறப்பட்ட இந்த கப்பல் கொமரோஸ் நாட்டின் கொடியை ஏந்தி பயணித்திருந்தது. இந்த கப்பல் 1 கோடி யூரோ அபராதம் செலுத்தியுள்ளது. கிரிஞ்ச் டேங்கர் பிப்ரவரி 17ஆம் தேதி பிரெஞ்சு நீர்ப்பரப்பில் இருந்து வெளியேறியுள்ளது. ரஷ்யாவின் ஷெடோ ஃபிளீட் என்பது மேற்கத்திய தடைகளை மீறி ரஷ்யா எண்ணெய் ஏற்றுமதியை நடத்தும் ரகசிய டேங்கர்கள் வலையமைப்பு. இவற்றில் பல பழைய டேங்கர்கள் தடை மீறல்களில் ஈடுபடுகின்றன. உரிமையாளர்கள் காப்பீடு விவரங்கள் என்பன மறைக்கப்படுகின்றன. 2022 உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பின்னர் மேற்கத்திய நாடுகள் ரஷ்ய எண்ணெய் மீது தடை விதித்துள்ளன. ஷெடோ ஃபிளீட் டேங்கர்களின் எண்ணிக்கை 2022க்கு பின்னர் 3 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. தற்பொழுது 1468 டேங்கர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் பல பழுதடைந்து உரிமையாளர்கள் கொடி விவரங்கள் அடிக்கடி மாற்றப்படுகின்றன. சமீப மாதங்களில் ஷெடோ ஃபிளீட் டேங்கர்களை பிடிக்கும் முயற்சிகள் அதிகரித்து வருகின்றன. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ் லியோன் நகரில் நிகழ்ந்த வன்முறை மோதலில் தேசியவாத செயற்பாட்டாளரான இளைஞர் காந்தன் கொல்லப்பட்டார். இந்த மோதல் இடதுசாரி எதிர் பாசிச செயற்பாட்டாளர்கள் மற்றும் வலதுசாரி தீவிரவாத குழுவான நெமெசிஸ் இடையே நடைபெற்றது. இந்த சம்பவத்திற்கு பின்னர் 5 நாட்களில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களில் ஒருவர் லா பிரான்ஸ் இன்சோமியஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபேல் அர்னோல்டின் நாடாளுமன்ற உதவியாளர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை அடுத்து லா பிரான்ஸ் இன்சோமியஸ் கட்சி அரசியல் ரீதியான பயன்படுத்தல் என குற்றம் சாட்டி தன்னை இந்த சம்பவத்தில் இருந்து விலக்கிக் கொள்ள முயன்று வருகின்றது. பாரிஸ் நகரத்தை ஊடறுத்து செல்லும் செயின் நதியின் நீர்மட்டம் உயர்வதால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு பாரிஸ் நகரம் மூழ்கும் என்ற அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. 1910ஆம் ஆண்டில் பாரிஸை தாக்கிய நூற்றாண்டு பெருவெள்ளம் கிரூ து சியேக்கிள் மீண்டும் நிகழலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. 2026இல் இத்தகைய பெருவெள்ளம் ஏற்பட்டால் அதன் விளைவுகள் மற்றும் பொருளாதார சமூக விலை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கும். சமீபத்திய ஆய்வுகள் மற்றும் மதிப்பீடுகள் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. 1910ஆம் ஆண்டில் பெருவெள்ளத்தின் தாக்கம் அப்பொழுது பாரிஸில் 1.5 மீட்டர் உயரம் வரை வெள்ளம் ஏற்பட்டது. நகரின் பெரும்பாலான பகுதிகள் மூழ்கடிக்கப்பட்டன. தற்போதைய மதிப்பீடுகளின்படி அத்தகைய வெள்ளம் இன்றைய காலகட்டத்தில் 50 பில்லியன் யூரோ வரை இழப்பை ஏற்படுத்தலாம். பாரிஸ் நகரின் உள்கட்டமைப்புகள் பாரிய சேதமடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மெட்ரோ, வீதிகள், மின்சாரம், தகவல் தொடர்பு வசதிகள், அருங்காட்சியகங்கள், வரலாற்று கட்டடங்கள் ஆகியவை பெரும் சேதத்தை சந்திக்கும். குறிப்பாக பாரிஸ் மெட்ரோவின் பெரும்பாலான நிலையங்கள் மூழ்கடிக்கப்படும் அபாயம் உள்ளது. நகரின் வணிக மையங்கள், சில்லறை வியாபார நிலையங்கள், சுற்றுலாத்துறை ஆகியவை நீண்ட காலத்திற்கு முடங்கும். இதனால் வேலைவாய்ப்பு இழப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி தடைப்படலாம். 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படலாம். பலர் தற்காலிகமாக இடம்பெயர வேண்டியிருக்கும். மருத்துவமனைகள், பாடசாலைகள், முதியோர் இல்லங்கள் ஆகியவை வெள்ளத்தால் பாதிக்கப்படலாம். அவசரகால நிவாரணப் பணிகள் மிகவும் சவாலானதாக இருக்கும். அருங்காட்சியகங்கள் மற்றும் நூலகங்கள், லூவ்ர் அருங்காட்சியகம், நேஷனல் லைப்ரரி போன்ற முக்கியமான கலாசார இடங்கள் வெள்ளத்தால் சேதமடையலாம். 1910இல் பல வரலாற்று சுவடிகள் மற்றும் கலைப்பொருட்கள் அளிக்கப்பட்டன. வரலாற்று புகழ்மிக்க நொத்தடாம் து கத்தீட்ரல், சிட்டி ஹால் போன்ற கட்டடங்கள் மீண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்படலாம். 1910க்கு பின்னர் பாரிஸில் வெள்ளம் தடுப்பு சுவர்கள், நீர்த்தேக்கங்கள் போன்றவை கட்டப்பட்டன. ஆனால் அவை முழுமையாக பாதுகாப்பை உறுதி செய்யாது. நகராட்சி மற்றும் அரசு வெள்ளம் ஏற்பட்டால் உடனடியாக செயல்படும் அவசரகால திட்டங்களை உருவாக்கியுள்ளன. ஆனால் பெருவெள்ளம் பாரிஸில் ஏற்பட்டால் அவை போதுமானதாக இருக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. 2026இல் பெருவெள்ளம் ஏற்பட்டால் பாரிஸ் நகரம் பல வாரங்கள் அல்லது பல மாதங்கள் முடங்கும். போக்குவரத்து, மின்சார வசதி, தண்ணீர் விநியோகம் ஆகியவை தடைப்படலாம். பிரான்ஸ் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% வரை இழப்பு ஏற்படலாம். மக்கள் மத்தியில் கோபம் ஏற்பட்டு அரசு மீதான நம்பிக்கை இழப்பு போன்றவை ஏற்படலாம். 2026இல் செயின் நதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டால் அதன் விளைவுகள் 1910ஐ விட பல மடங்கு மோசமாக இருக்கும். நகரின் உள்கட்டமைப்பு, பொருளாதாரம், சமூக வாழ்க்கை ஆகியவை நீண்ட காலத்திற்கு பாதிக்கப்படும். இதை தடுக்க அரசு மற்றும் நகராட்சி மேலும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியுள்ளது. கடந்த சில வாரங்களாக வீசிய புயல்களால் பிரான்ஸ் நாட்டின் பல பகுதிகள் தத்தளிக்கின்றன. தற்பொழுது பாரிஸில் ஓடும் செயின் நதியின் நீர்மட்டம் சராசரியாக இருக்க வேண்டிய 1.20 மீட்டரை தாண்டி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 3.68 மீட்டரை
தொட்டிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இது பாரிஸ் நகர மக்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.